The present age ratio of mother to daughter is 7:2. After 12 years, the age will be in the ratio of 9:4. What is the current age of the mother? தாய் மற்றும் மகளின் தற்போதைய வயது விகிதம் 7:2. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அது 9:4 ஆகும். தாயின் தற்போதைய வயது என்ன? இதுல என்ன எப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வந்தாவே இந்த டைப் இல்லாம கொஸ்டினே வந்து கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன சால்வ் பண்றது நார்மல் தான். இதை வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். எதுல வரும்னா 6வது டைப்ல வச்சிருப்பேன். டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டிவிஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்ப பிரசன்ட் வந்து ரேஷியோ கொடுத்தாங்க எவ்வளவா 7:2 ரைட்டா. இப்ப என்னன்னா இது வந்து பாட்டுல இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மடங்கு சொன்னா இது 7 பாட்டு, இது வந்து 2 பாட்டு. என்ன மீனிங்னா அந்த 7:2 என்பது வந்து அது வந்து ரேஷியோ விகிதம். அதுதான் நம்பர் கிடையாது ரைட்டா. சோ அதனால வந்து இந்த மாதிரி ரேஷியோல வந்துட்டாவே என்ன பண்ணிக்கலாம்னா 7x 2x எடுத்துக்கலாம். ஏன் 7x 2x எடுக்கணும்னா இந்த 7ஓட வந்து வாய்ப்பாடு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்ன நம்பர் வேணா வரலாம் ரைட்டா. இப்ப எதா என்னதான் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட வயசு 14 இருக்கலாம், இது 4 இருக்கலாம். இது அடிச்சினாலும் என்னதான் வரும் உங்களுக்கு என்ன 7:2 தான் வரும். அப்ப அந்த 7ஓடது வந்து என்னன்னா அதோட வாய்ப்பாடுல போயிட்டே இருக்கும் ரைட்டா. அது என்ன வேணா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியாது இதுதான் வருமானு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணிக்கிறோம்னா டெஃபினட்டா என்ன இருக்க போகுது 7 இருக்க போகுது ரைட்டா. ஏதோ ஒன்று வந்து ஆட போகுது. இங்க என்ன அப்படின்னு பார்த்தா 2 இருக்க போகுது. ஏதோ ஒன்று ஆட போகுது. அந்த ஆட் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தா 2 சைடு ஈக்குவலா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 7x 2x அப்படின்னு எடுத்துக்கிறேன். 7x 2x எடுத்துக்கிறேன். 7x அதே மாதிரி என்ன 2x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க 12 வருஷம் அப்புறம் ரைட்டா. 12 வருஷம் அப்புறம். அதனால 2 பேருக்குமே நான் 12 வயசு கூட்டுறேன். 2 பேருக்குமே என்ன பண்றேன் 12 வயசு கூட்டுறேன். இப்படி பண்ணதுனால 12 வருஷம் கழிச்சு பண்ண அதோட ரேஷியோ என்ன இருக்கும் 9:4 இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம்ல. 9:4 வந்து 9/4 ஈக்குவல் பண்ணிக்கலாம்ல. அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ல எது இம்பார்ட்டன்ட்னா இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றது இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மிச்சம் எல்லாமே ஈஸி தான். மிச்சதெல்லாம் என்ன அடிக்கிறது மட்டும் தான் ரைட்டா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அடிக்க போறதான். 4 வந்து உள்ள போச்சுன்னா என்ன ஆகும் 28 வருமா 28 எக்ஸ் வரும். 12 4ஆல இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 48 வரும். இங்கிட்டு 9 2x இருக்கு. அப்ப 18x பிளஸ் 9 into 12 போட்டா 108 அப்படின்னு வரும். ரைட். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு பண்ணி வச்சுக்கோங்க 28x இங்க 18x. அப்ப கழிச்சு விட்டோம் அப்படின்னா 10x இருக்கும். இந்த 108 48 போச்சு அப்படின்னு பார்த்தா 60 இருக்கும் ரைட்டா. இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா 6 அப்படின்னு இருக்கு. ரைட். நம்ம 6 கண்டுபிடிச்சோம். அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் ஏஜ் யாரோடது அப்படின்னா அம்மாவோடது. சோ தாயோட வந்து என்ன கரண்ட் ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. சோ கரண்ட் ஏஜ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்ப பிரசன்ட் என்பது இந்த 7x 2x 7 யாரோடது 7 வந்து அம்மாவோடது. அப்ப 7x ரைட்டா. 7 into x ஓட என்ன 6. அப்ப என்ன பண்ணுனா 36 42 அப்படின்னு ஒரு ரைட்டா. அப்ப அவங்களோட வயசு அம்மாவோட வயசு வந்து 42 அப்படின்னு இருக்கும். இதே இது வந்து அவங்க மகளோட வயசு வந்து என்னன்னா 42 அவங்களோட என்ன 7:2. அப்ப எக்ஸ் என்பது வந்து 6 6 6 6 12 அப்படின்னு வரும். அப்ப என்னன்னா இது அடிக்கலாம். இதை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா 7:2 தான் கிடைக்கும். அப்ப என்னன்னா உங்களோட பிரசன்ட் ஏஜ் அம்மாவோட வயசு வந்து 42 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களோட மகளோட வயசு வந்து 12 இருக்கும். அப்படி இருந்தாதான் என்ன ஆகும்னா இப்ப 42 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் 12 வயசு கூட்டுங்க. 42 அதோட ஒரு 12 அதே மாதிரி என்னன்னா அவங்க மகளுக்கும் 12ஓட 112 கூட்டுவீங்க. இப்ப 42 4 வருமா 4 இங்க வந்து 64 அப்படின்னு வரும். இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 24 வரும். இது அடிங்க நம்ம அடிச்சோம்னா எனக்கு என்ன 9/4 அப்படின்னு வரும். அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட வயசு வந்து 42 கரெக்டா இருக்கு. இது நீங்க என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டா தான் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன எவ்வளோ 42 42 வந்து ஆப்ஷன் சி ல இருக்கு.